ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மீன் மேக்கர் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சைஸில் கொஞ்சம் சின்ன மீன் மேக்கருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுபோக பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்குது, தக்காளி ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்குதுங்க, பச்சை மிளகா 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்குது, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாகிட்டு நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் மேக்கரை இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கலரி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மீன் மேக்கரை தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது, சுத்தமாக வடித்து எடுத்துடணும். மீன் மேக்கர் நல்லா வெந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கலாங்க. அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சனே கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுபோக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்றலாங்க. இதை இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகணும். அது அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது கூட லைட்டாக தூளுப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்குவோம். தூளுப்பு ஆட் பண்ணோம்னா வெங்காயம் நல்லாவே சீக்கிரமே வணங்கி வந்துடும். அதனால் தூளுப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்ருவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்ருலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்ருங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வணங்கி வந்துட்டுருக்குதுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம். மூடி போட்டு மூடினா தக்காளி சீக்கிரம் வெந்துடுங்க. அந்த ஆவி இறங்கில சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துருக்குது பாருங்க. இதை நல்லா கலரி விட்டுறலாம். கலரி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுறலாங்க. நல்லா கலரிட்டு இதே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். தக்காளியுமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த மீன் மேக்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மீன் மேக்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. இந்த மசாலாலாம் எல்லாம் பிடிக்கிற மாதிரி மீன் மேக்கரை நல்லா கலரி விட்டு இது கூட பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். அதை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாங்க. இந்த 2 மசாலாவும் போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாம். அந்த மசாலாலாம் அந்த மீன் மேக்கரில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுருங்க. எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க.
பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலாலாம் வேகிறக்கோசரம் இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுறலாங்க. இது நல்லா கலரி விட்டுறதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1லேருந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லா உப்பு எல்லாமே இதில் பிடிக்கணுங்க. அதனால் நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு. தண்ணி எல்லாமே சுண்டி வந்திருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான மீன் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா கறி மீன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க. ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி கறி மீன் சாப்பிடாதவங்க எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.